சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதோ நான் சொல்லல. ஹே தமிழ், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரவே இல்லல. எங்கடா செல்லம், கொஞ்சம் பிசினஸ் வேலையா இருந்தேன். ஆனா அம்மா கிட்ட அடிக்கடி உன்னை பத்தி கேட்பேன், பேசுவேன். ஆனா அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. என்கிட்டயும் போன்லயாவது பேசிருக்கலாம்ல. அம்மா சொல்லலையா? சரி, இனிமே டெய்லி உன்கிட்ட போன்ல பேசுறேன். ஓகே ஓகே. சரி, எப்படி படிக்கிற, என்ன படிக்கிறேன்னு சொல்லு பாப்போம். நான் நல்லா படிக்கிறேன். இப்ப வேற ஸ்கூலுக்கு போறேன். ஓ, அங்க எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேரு அபிநயா, கலைச்செல்வி. அப்புறம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவியா? என்ன விளையாட்டு தெரியும்? செஸ் தான் நிறைய விளையாடுவேன். எங்க மாஸ்டர் எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அப்படியா? நான் நிறைய நேரம் செஸ் தான் விளையாடுவேன். எங்க ஸ்கூல்ல ஒரு மாஸ்டர் இருக்கார் தெரியுமா? அவர் தான் எனக்கு எல்லாமே கூட இருந்து சொல்லி தருவாரு. அவர் ரொம்ப நல்லவரு. அடாடாடாடாடா, ஆரம்பிச்சுட்டாளா? ஊர்ல இருக்கும் போது மாஸ்டரும்பா. இந்த ஊருக்கு மாத்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா எங்களுக்கு முன்னாடியே அந்த மாஸ்டர் பையன் இங்க மாத்தி வந்திருக்கான். அவன் யாரு என்னன்னு கூட இன்னும் பாக்கல. இவ எப்ப பாரு மாஸ்டர் மாஸ்டர்னு அவன் புராணத்தை உங்ககிட்டயும் பாட ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? உனக்கு அந்த மாஸ்டர் ரொம்ப பிடிக்குமா? அவரை என்கிட்டயும் காட்டுறியா? நானும் பாக்குறேன். அவர் அம்மாவே இன்னும் பார்க்கல பாட்டி, யாருமே பார்க்கல. இப்ப வந்து நீங்க பார்க்க போறீங்களாக்கும்? என்ன சுந்தரி, மாஸ்டர் யாருன்னு உண்மையாவே உனக்கு தெரியாதா? எத்தனையோ தடவை பார்க்க நினைச்சிருக்கமா, முடியவே இல்ல. ஆமா, இவங்க யாரு? இவங்க தான் கற்பகம், இவங்களோட மக கண்மணி. வணக்கம் மேடம். வணக்கம். இவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாதுமா. என்ன சொல்ற சுந்தரி? ஆமாமா, அன்னைக்கு மேடம் சார் 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 வாசு சார். வாசு சார், ஐயோ சார். அன்னைக்கு அவரு மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கவே முடியாதம்மா. இப்ப அவரோட வேலையை தான் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். எதுனாலும் தயங்காம கேளுங்க. மேடம், இப்பவே சுந்தரி எங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. சுந்தரி எப்பவும் தான் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துக்குவா. அப்படி இருக்கும்போது அவளுக்காக உங்க புருஷன் உயிரியே விட்டிருக்கும் போது உங்களை என்னைக்குமே அவ கைவிட மாட்டா. ஆமா, நீ என்னம்மா படிக்கிற? நான் இப்போ கலெக்டருக்கு படிக்கிறேன். ஓ, அப்படியா? சூப்பர். எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற? வெற்றி சார் கிட்ட தான் படிக்கிறேன். ஓ, வெற்றி கிட்டயா? ஆமா. நல்லா படிக்கணும். ஓகே ஓகே மேடம். முருகன், லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஊர்ல தான் இருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் வரல. நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்துருவோம். ஓ, கண்டிப்பா போலாம். சரி, வாங்க வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாங்க. அப்புறமா சாப்பிட்டுக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசலாம். எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. வாங்க சாப்பிடலாம். சரி வாங்க சாப்பிடலாம். தமிழ், சரிம்மா, சாப்பிட போலாமா?